குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜூன் 29, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள 2ஆம் நிலை காலத்துக்கான டெஸ்ட் பேஜ் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ரா உளவு பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க இருக்கிறாங்க. அதாவது நாட்டின் வெளியுறவு புலனாய்வு முகமை ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவினுடைய ரா அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய தலைவராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி பராக் ஜெயின் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா 1989ஆம் ஆண்டு பஞ்சாப் பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி. ரா உளவு பிரிவினுடைய தற்போதைய தலைவராக ரவி சின்ஹா அவர் 30ஆம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார். இதைத் தொடர்ந்து உளவு பிரிவினுடைய புதிய தலைவராக பராக் ஜெயின் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா? இதையடுத்து 2 ஆண்டுகளுக்கு அவர் அந்த பதவியில் இருப்பார். முக்கியமான பதவி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய வீரரான சுபான்ஷி சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா காணொலி காட்சி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. சுபான்ஷி சுக்லாவின் விண்வெளி பயணம் இந்தியாவுக்கு புதிய சகாப்தத்தின் தொடக்கம், ககன்யான் திட்டத்துக்கு உந்து சக்தியான முதல் படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பூமியை 16 முறை சுற்றி வருகிறது. ஒரு நாளில் 16 சூரிய உதயம், 16 அஸ்தமனங்களை வந்து பார்த்தீங்கன்னா காண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் லட்சிய திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட லக்னோவைச் சேர்ந்த சுபான்ஷி சுக்லா அனுபவம் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக அமெரிக்காவுடைய அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து போயிருக்காரு. அவருடன் அக்ஸிம் 4 திட்ட கமாண்டரான முன்னாள் நாசா விண்வெளி வீரரான பெக்கி விட்சன், போலந்து வீரரான ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கின் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விஸ்னிவ்ஸ்கி, ஹங்கேரிய வீரரான திபோ ஹபு ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க பேர்லாம் தேவை, நமக்கு சுபான்ஷி சுக்லாவோட பேர் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து, அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடாவில் உள்ள நாசா விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் கடந்த புதன்கிழமை புறப்பட்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா 28 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிருக்காரு. கடந்த 1984ஆம் ஆண்டு ரஷ்ய விண்வெளி கலத்திலிருந்து விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா. ஓகேங்களா? அதற்கு பிறகு 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் 2வது வீரர் இவர். விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் வீரர் இவர். ஓகேங்களா? அவர் ராகேஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளெல்லாம் போகல, ஜஸ்ட் வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கே போய் பூமியை பார்த்து திரும்பி வந்துட்டார். அந்த வகையில் 2வது ஆள். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ளே போனதில் வந்து பார்த்திங்கன்னா முதல். ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போலி போக்குவரத்து அபராத குறுஞ்செய்தி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல், உங்களுடைய வாகனத்தினுடைய எண் பதிவு செஞ்சு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு. அது யாரும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் அதில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமது போக்குவரத்து துறையோட லிங்க் இருக்கும், தமிழ்நாடு காவல்துறை லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வண்டியோட நம்பர் போட்டு செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் அதில் ஃபைன் போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மனிதநேயம் சேவை சார்ந்த நாடு, அதாவது துறவிகள் மற்றும் ஞானிகள் காலத்தில் அழியாத தத்துவங்கள், உலகின் மிக பழமையான உயிர்ப்புடன் உள்ள நாகரிகமாக இந்தியா விளங்குறதுன்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற சமண சமய துறவியும் ஆன்மீக தலைவருமான ஆச்சாரியா வித்யானந்த மகாராஜினுடைய 100ஆண்டு பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் விஞ்ஞான் பவனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு ஆச்சாரியா வித்யானந்த் மகாராஜினுடைய 100வது பிறந்த தினம் முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பிரதமர் மோடி வந்து சொல்லும்போது, நான் இதற்கு தகுதியானவர் என்று கருதவில்லை, அதே நேரத்தில் துறவிகளிடமிருந்து எதை பெற்றாலும் அதை பிரசாதம் போல் ஏற்பது வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம், அதனால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தர்ம சக்கரவர்த்தி அப்படின்ற வந்து பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது அரசு சார்ந்த பட்டம் கிடையாது, அந்த ஆன்மீக குரு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து, கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஒரு பகுதியாக பள்ளிகளில் ஜூம்பா நடனத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. அது நிறைய கான்ட்ரவர்சி ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் கைவிடப்படாது அப்படின்னு கேரளா அரசு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? போதைப் பொருளுக்கு எதிராக ஜூம்பா நடனத்தை பள்ளிகளில் ஜூம்பா நடனத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா. ஓகேங்களா? நம்ம கொஷின்ஸோடய நம்ம குரூப்பில் தனியாக போட்டுருவோம். ஓகேங்களா? அதனால் பயப்பட தேவையில்லை. அடுத்து, பெட் ஹாம்பர்க் WUAD டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய
ஜெசிகா பெகுலா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஜெர்மனியுடைய பெட்ஹாம்பர்க் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் ஒற்றை பிரிவு இறுதி ஆட்டத்தில் உலகின் 3ஆம் நிலை வீராங்கனையான ஜெசிகா பெகுலா வந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வந்த போலந்தை சேர்ந்த இயா ஸ்வியாடெக் வந்து பார்த்திங்கன்னா மோதினாங்க. இது 2 பேரும் மோதினதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜெலிகா பெகுலா தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றாங்க. ஓகேங்களா. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்போன் WTA டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளம் வீராங்கனையான மாயா ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஐநா அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி பெறாத அதாவது 0 டோஸ் குழந்தைகளுடைய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2023 0.11 இருந்துச்சு. இப்போ 2024 0.06% இருக்குது. குழந்தை இறப்பு மதிப்பீட்டுக்காக ஐநா குழு வெளியிட்ட 2024ஆம் ஆண்டு அறிக்கையில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உலக சுகாதார அமைப்பின்படி டிடிபி தடுப்பூசியின் முதல் தவணையை கூட பெறாத குழந்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா 0 டோஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சிருக்காங்க. 2023 0.11 இருந்தவங்க 0.06 குறைஞ்சிருக்காங்க. அப்போ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 0 டோஸ் எந்த தடுப்பூசியுமே போடாத குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் 1 வயதுக்குட்பட்ட 2.6 கோடி குழந்தைகளுக்கும் இலவச தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வலிச்சிட்டு வராங்க. ஓகேங்களா. இதில் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி பெறாத குழந்தைகள் விகிதம் 2023 0.11, 2024 0.06 இருக்குது. ஓகேங்களா. 1990ஆம் ஆண்டு முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதத்தில் உலகளாவிய சராசரியில் 54% ஒப்பிடுகையில் இந்தியா 78% இருந்துச்சு. ஓகேங்களா. தற்போது இறப்பு விகிதத்தில் உலகளாவிய சராசரி 48 அப்படின்னு வைக்கும்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 86% குறைவாக இருக்குது. ஓகேங்களா. இது சம்மந்தப்பட்ட ஐநா அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தர கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு மேலோட்டமாக அந்த வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கூற்றாக கேட்டால் தான் உண்டு. அடுத்தது கடந்த 2013ஆம் ஆண்டு வரை யூஐபி திட்டத்தில் 6 தடுப்பூசி மட்டும்தான் செலுத்திட்டு இருந்தாங்க. தற்போது அந்த திட்டத்தில் 12 தடுப்பூசிகள் செலுத்துகிறாங்க. முக்கியமான கொஷின். ஓகேங்களா. தடுப்பூசி பற்றிலாம் முக்கியமான கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச் இறுதியில் $73,630 கோடி இருக்குது. ஓகேங்களா. இது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா அதில் கட்டக்கூடிய வட்டி விகிதம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மதிப்பு மாறிட்டே இருக்கும். தோராயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படி விருப்பம் போட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கண்டிப்பாக ஜூலையில் கால்ஃபர் வந்துடும். பிசி கால்ஃபர் அக்டோபரில் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கணிக்கிறோம். எப்படி வேணால் டேட் மாறலாம். பட் வந்து நீங்கள் முன்கூட்டியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.